ஹாய்டா. 2 டேஸாக வீடியோ போடலல்ல. வீட்டிலே இருந்துட்டு என்னடி பண்ணுறேன்னு கேட்குறீங்க. புரியுது. பெருசாக ஒன்றும் இல்லை. ஊர்லேருந்து பாட்டி வந்திருக்காங்க. அம்மா நான் கூட சமாளிச்சுட்டு நான் ரூமுக்கு போயிடுவேன். பாட்டியை சமாளிக்க முடியல. என்ன மொபைல் கையிலேயே வச்சுட்ருக்கேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. தென் சண்டே ஊருக்கு வேற போகிறேன். சத்தியமாக என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நான் நினச்சேன் ஓகே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், டெய்லி 3 வீடியோ போடுறோம், ஒன்று ஜாயின் பண்ணினா 4 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊருக்கு போயிட்டுன்னா கண்டிப்பாக போட முடியாது. மேக்ஸிமம் ஒரு வீடியோவாவது போட நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? ரொம்ப நேரம் பேசிட்டேன். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். விஎஃப்எஃப் காதலுக்கு மொழியில்லை. நெக்ஸ்ட் பார்ட். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் மார்னிங் உங்கள் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்குது, அந்த ரூமில் இருக்கீங்க, பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நைட்டு வர ட்ரீம்லாம் இப்படி தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கனவுல நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக பெயிண்ட் பண்ணுவீங்க. இப்பயும் அந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே தெரியுது. நைட்டு உங்களுக்குள்ளே மேக் அவுட் நடக்கிற மாதிரி வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறீங்க. அந்த பெயிண்டிங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது. பட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த அந்த பர்சனோட ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு தெரியல. அதை தவிர நீங்கள் அந்த ட்ரீமில் என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா, அதுவும் ஆப்போசிட்டில் இருந்த அந்த பர்சன் பேசுனதும் கொரியனில் அது கீழே ஒரு டேக் மாதிரி எழுதி வைக்கிறீங்க. உங்களுக்கு இது கொரியன் அப்படின்னு தெரியாமலே அது எழுதி வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல இது என்ன லாங்குவேஜ், இது எப்படி நம்மளுக்கு தெரியும், இது எப்படி நம்ம பேசுகிறோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறது எப்படி நம்மளுக்கு புரியுது. புரியல உங்களுக்கு. அப்படி நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் அம்மா காஃபி எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு வந்தால் ரூமில் இல்லை. எப்போ போல் நீ ஸ்டோர் ரூமில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஸ்டோர் ரூமுக்குள்ளே வராங்க. நீங்கள் வேகமாக அந்த பெயிண்டிங்லாம் எடுத்து ஒரு ட்ராவுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? இல்லைம்மா. அதில் என்ன மறைச்சி வச்ச? அது ஜஸ்ட் பெயிண்டிங் தான். அது மேக் அவுட் பண்ணுற மாதிரி அந்த பெயிண்டிங் இல்லையா? ஸோ அம்மாக்கிட்ட எப்படி காட்டுறதுன்ட்டு அதுள்ள மறைச்சி வச்சுருப்பீங்க. அதில் நிறைய பெயிண்டிங் இருக்குது. சரி வேன் அதை விடு, இங்கே வா. காஃபி. நீங்களும் அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு அதை சிப் பண்ணலான்னு பண்ணுறீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா வயன் இது என்னது, ஏதோ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அதான் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களே கொரியனில், ஸோ அது இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இது என்ன டேக்டி, இது என்னென்னமோ எழுதி வச்சுருக்க, கிறுக்கி வச்சுருக்க, தெலுங்கா? எனக்கே தெரியல, கொடுமா. தெரியலையா? அப்போ எப்படி நீ எழுதி வச்சுருக்க? எனக்கு தெரியலம்மா, கொடுமா. எதுக்கடி இப்போ வாங்குற? நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. சரி ஓகே, அம்மாவுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது இல்லையா, சைலண்ட்டாக விட்டுட்டீங்க. பிகாஸ் அதில் மேக் அவுட் சீன்லாம் எழுதி வச்சுருக்கீங்க. அவன் என்னென்ன பண்ணானோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கீங்க. சரி ஓகே, அம்மாவுக்கு அது தெரியாதுன்னு விட்டுட்டீங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டே இது என்னடி பெயிண்டிங்க, சரியாக போச்சு, எதையோ பார்த்துட்டாங்க அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்தா ஹே வயன் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் இருக்கும் போது ஏதோ காமெடி பண்ணுறேன்னு நினச்சேன்டி, அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பெயிண்டிங்கை பார்க்குறீங்க. அதில் பீச் ஓரத்தில் சன்ரைஸ் ஆகிற மாதிரி அப்படி இருக்குது. அதில் ஒரு 2 பர்சன் ஓடுற மாதிரி விளையாடுற மாதிரி அப்படி வரைஞ்சி வச்சுருக்கீங்க. அழகாக இருக்குது. டச் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஹே ஓயன், இதில் இருக்க அந்த கேர்ள் உன்ன மாதிரி இருக்குல்ல? ஆமாம்மா. ஹோ, நீ தான் இமேஜினா? லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி, இது பக்கத்தில் இருக்க அந்த பர்சனை காட்டுறாங்க. அது சும்மா ஏன்டி இவனுக்கு மட்டும் ஏதோ ஃபேஸ் வரையவே இல்லை, ஆனாலும் நல்லா இருக்கு. ஆனால் உனக்கு பெயிண்ட் பண்ணலாம் தெரியாது, இதுனா புதுசாக இருக்குது. உங்களை பார்க்குறாங்க. இந்த 3 மந்த்தாக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியவே தெரியாது. சரி விடுமா, எல்லாத்துக்குமே கொஸ்டின் பண்ணுவேன். அவங்க போகிறாங்க, என்ன தான் ஆச்சு உங்களுக்கு தெரியல. ஒரு ரன்னிங்னாலோ ஒரு ஸ்விம்மிங்னாலோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்னா அதை சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு வந்துருக்கணும் இல்லையா?
பட் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு அக்யூரேட்டாக செம்மையாக பண்ணி வச்சுருக்கீங்க. இது நீங்கள் பண்ணீங்களா இல்லை ஜெராக்ஸ் எடுத்தீங்களா அந்த மாதிரி டவுட்டே வருது உங்கள் அம்மாவுக்கு. வியடாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. உங்களுக்குமே தெரியல நீங்கள் எப்படி பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னு. பிகாஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாத, உங்களாலேயே நம்ப முடியல இதை நம்ம தான் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த பெயிண்டிங் எடுத்து கபோர்டுக்குள்ளே வைக்கிறீங்க. நிறைய பெயிண்டிங், ஒரு பர்சனை கிஸ் பண்ணுற மாதிரி, ஏதோ மேரேஜ் ஆகுற மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேக்கோட் அவன் கையை லாக் பண்ணுறத, உங்கள் ஹேண்டை மட்டுமே 2 பேரோட ஹேண்டை அவன் லாக் பண்ண மாதிரி அப்படி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்குது. எல்லாத்தையுமே 1 பை 1 வச்சுட்டே இருக்கீங்க. ஏதோ உங்களுக்கே ஞாபகம் வர மாதிரி உங்களுக்கே சம்திங் ஏதோ ஃபீலாகவே இருக்குது. அந்த பெயிண்டிங்லாம் பார்த்தாலே உங்கள் ஹார்ட் கிட்ட பெயின் வர மாதிரி இருக்குது. சரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டுங்க. அன்றைக்கி அப்படியே டைம் போகுது. ஆஃபீஸ் போகலாம் அப்படி கிளம்பி போகிறீங்க. எப்பவும் போல் அம்மா வானான்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, சரி சொல்லி போயிடலாம் போகிறீங்க. எல்லோரும் உங்கள் மேலே கேரிங்காக அப்படி பேசுகிறாங்க. ஈவினிங் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா என்னாச்சு, இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, போகும்போது டேப்லெட் கொண்டு போனியா அப்படிலாம் நிறைய கேட்குறாங்க. சரிம்மா எல்லாம் கொண்டு போயிட்டம்மா, டயர்டாக இருக்குமா இப்போ படுக்கிறம்மா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ரூம்குள்ளே வரீங்க. ரூமை பார்த்தாலே எப்போ பாரு ட்ரீமாக வருது இல்லையா, ஒரு பயமாகவே இருக்குது. இருந்தாலும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறீங்க. இப்போது உங்கள் காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. சடனாக கண்ணை திறந்து பார்த்தா இது உங்கள் பெட்ரூமே கிடையாது. புரியல உங்களுக்கு யார் இழுக்கிறாங்கன்னு. அவங்க ஃபேஸை பார்க்குறீங்க. எப்பவும் போல் ஃபேஸ் எதுவுமே தெரியல, பிளர்ராக இருக்குது. யார் நீங்கள், எதுக்காக என்னை இழுத்துட்டு போகிறீங்க அப்படி கேட்குறீங்க. அந்த வீடு என்ன வீடுன்னு கூட தெரியல. அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே இழுத்துட்டு வராங்க. என்னன்னு தெரியல, வயிறு பயங்கரமாக வலிக்குது. உங்கள் கையை ஸ்டொமக்கில் போனால் உங்கள் ஸ்டொமக்கில் பேபி இருக்குது. டைட்டாக அவங்க பாப்பாவை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க, இந்த மாதிரி இழுத்துட்டு போகாதீங்க அழுவுறீங்க. ப்ளீஸ் 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 எனக்கு வலிக்குது, வயிறு வலிக்குது, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, என்ன பண்ணுறீங்க. அந்த பர்சன் உன்னை இங்கேருந்து நான் போக சொன்னல, எவ்வளோ தைரியம் இருந்தா நான் சொல்லியும் நீ கேட்காம இங்கேவே, அதுவும் என் கண்ணு முன்னாடி அவங்க கூட இருப்பா. உங்களுக்கு தெரியல யார் என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பேசுகிறீங்க எனக்கு சத்தியமாக புரியல, என்னை விட்டுருங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பட் அவர் என்னோடய புருஷன், அவர் விட்டுலாம் என்னால் போக முடியாது. என்ன பேசுகிறீங்க நீங்கள், ஒழுங்கு மாதிரி தானே எதுவும் பண்ணாமல் விட்டுருங்க, இல்லைன்னா அவர் வந்த உடனே நான் சொல்லிடுவேன். இப்படி விழுது அவங்க காதுக்கு. ஓ அவ்வளோ தைரியமா உனக்கு, அவ்வளோ தைரியமா. கை கீழே இருக்கு, கையிலே ஏறி மிதிக்கிறான். கையை வலிக்குது அழுறீங்க. ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படி அழுவுறீங்க. இப்போ சொல்லு, எதுவும் பண்ண மாட்டேன், உன்னையும் உன் குழந்தையும் இப்போ விட்டுறான். எங்கே போறியா நீங்கள்? நான் போயிடுறேன், எனக்கு வயிறு வலிக்குது, என்னை விட்டுருங்க. எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, பட் அவங்க காதுக்கு போய் விழுறது என்னால் முடியாது. அவர் என்னோடய புருஷன், மார்னிங் வந்து என்னை தேடுவான், அவன் முன்னாடி நான் இருக்கணும். எனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களெல்லாம் கொன்னுடுவான். ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறேன், என்னை விட்டுருங்க. இப்படி போகுது. நோ 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 நான் அப்படி சொல்லலை, நான் எங்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்க, எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுருங்க. இப்படி தான் நீங்கள் அழுறீங்க. அவங்க காதுக்கு என்னால் கன்ஃபார்மா என் உயிரே போனாலும் இங்கிறது என்னால் போக முடியாது. இப்படி தான் விழுது. அவள் செம்ம காண்டாயிட்டா. உங்கள் கையை இன்னும் ஏறி மிதிக்கிறா. கத்துறீங்க. போக மாட்டல, போக மாட்டா. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாண்டி அவன் உன் பின்னாடி தெரியவான். நீ செத்துட்டனா அதுக்கப்புறம் அவன் என்னை தேடி வந்துடுவான். கனவுல கூட அதெல்லாம் நடக்காது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, கண்டிப்பாக இன்னைக்கு வந்தார்னா கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்லிடுவான்.
செம்ம காண்டாயிட்டா. மிதிக்கிறா, ஸ்டொமக்கிலே கால் வச்சு மிதிக்கிறா. வலி தாங்க முடியல, கத்துறீங்க, கதறீங்க, அழுறீங்க. உங்கள் வயிற்றில் வர பாப்பா இருக்கு இல்லையா, வேணாம் அம்மா, வேணாம் வேணாம் வேணாம், அப்படி பண்ணாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன வேணாலும் பண்ணிக்கோ குழந்தைய. அப்படி சொல்ல வரதுக்குள்ள உங்ககிட்ட இருந்து ப்ளீட் ஆகுது, வயிறு பயங்கரமாக வலிக்குது, கத்துறீங்க, அழுறீங்க. உங்கள் பக்கத்தில் யாரையுமே காணும். ஹெல்ப் மீ அப்படி கத்துறீங்க. அந்த பொண்ணு கூட ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் உங்கள் வயிற்றுல ஏறி மிதிக்கிறா. அவ்வளோதான், அபோர்ட் ஆகிடுச்சு. டெலிவரி டைம் இல்லையா, பேபி செத்து போச்சு. கதறி கதறி அழுறீங்க. கொஞ்ச நேரம் தான் அவள் உங்கள் நெக்லேயும் கால் வச்சு நல்லா மிதிச்சு உங்களையும் கொண்டுடுறா. நீங்கள் செத்து போயிட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்த உடனே அடித்து பிடிச்சிட்டு கத்திக்கிட்டே எழுந்து உட்கார்றீங்க. கை காலெல்லாம் அப்படி ஷிவர் ஆகுது, வேர்த்து கொட்டுது. இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் தான் படுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ கத்திட்டே எழுந்திருப்பீங்க. எழுந்து உங்களை பார்த்துட்டு, என்னடியே பண்ணிகிட்ருக்க, நைட்டு நீ தூங்கவே மாட்டேன்ற. அம்மா அம்மா, குழந்தை 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 செத்து போச்சுமா, அம்மா யாருன்னே தெரியலம்மா, என் வயிற்றுல அப்படி சொல்லிட்டு ஸ்டொமக்கை டச் பண்ணுறீங்க. வழக்கம் போல் எதுவுமே இல்லை. அம்மா இல்லைம்மா, இங்கே பாரு ப்ளீட் ஆகுது அப்படி சொல்லிட்டு உங்கள் கீழெல்லாம் பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை. மா என்னை நம்பும்மா, ப்ளீஸ்மா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைம்மா. யாரோ என் காலை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ரூம்லேயே இல்லை, இழுத்துட்டு போகும்போது வேறு ஏதோ ரூமில் இருந்தோம்மா, யாருன்னு தெரியலம்மா, என்னை மிதித்து சாவடிச்சிட்டாங்கம்மா. வியடாக உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. என்னம்மா நான் கதையை சொல்கிறேன், ஏம்மா அப்படி பார்க்குறீங்க? டேப்லெட் போட்டியா? போட்டம்மா. ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தாங்களா, அது போட்டியா? ஏம்மா அப்படி பேசுகிறேன்னு நம்பவே மாட்டியா? ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு வந்து போடு கொடுக்குறாங்க. நீங்களும் அதை போட்டுட்டு படுத்து தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே தான் எழுந்த உடனே உங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்களோ அதை எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி வைக்கிறீங்க. அவங்க என்னென்ன பேசியிருப்பாங்களோ அதெல்லாம் எழுதி வைக்கிறீங்க. அது ரியலாகவே நடந்த மாதிரி இருக்குது. அந்த பிளட்லாம் நீங்கள் கையில் டச் பண்ணியிருப்பீங்க. அந்த பேபி செத்து போச்சு இல்லையா, அந்த பேபி அப்படியே கையில் தூக்கியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ ஃபீல் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும் போதே கை ஷிவர் ஆகுது, கண்ணீர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அது ரியல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது, அது ட்ரீம் மாதிரி உங்களுக்கு தெரியல, புரியல. உங்களுக்கு பட நெஞ்சு அடிச்சுக்குது. இதெல்லாம் திங்க் பண்ணாலே உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, காஃபி மேக் பண்ணிக்கிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருக்கீங்க, பைத்தியம் முடித்த மாதிரி. சுகர் போட அதுக்கு பதிலாக ஷால்ட்டு போட்டு கிண்டிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஏய் வேன் என்னடி பண்ணுற இப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களுக்கு காதுலேயே விழல. அவள் ஏறி உங்கள் வயிற்றில் மிதிச்சிருப்பா இல்லையா, அதுதான் ஓடுது. அவங்க உங்கள் ஷோல்டரை டச் பண்ணி வேன் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் கொரியனில் என்ன விட்டுருங்க, என் பேபி எதுவும் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன விட்டுருங்க இப்படி கத்துறீங்க. என்ன பேசுகிறீங்கன்னு புரியல, காய்ச்சி மூச்சுன்னு எதுவும் பேசுகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க. அதில் ஒருத்திக்கு மட்டும் கொரியன் தெரியும், ஏதோ கொஞ்சம் தெரியும். அவள் அந்த கொரியன் சீரியஸ் அந்த மாதிரிலாம் பாப்பா. என்ன என் வளர்ற, நீ பேசுறதை பார்த்தா கொரியன் மாதிரியே இருக்கு. சடனாக திரும்பி அவளை பார்க்குறீங்க. என்ன பேசுனேன், நான் பேசுனது என்ன சொன்னேன்? இல்லை, நிறைய பார்த்துருக்கேன், எனக்கு புரியல, பட் நீ பேசுகிற ஸ்லாங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓ கொரியன்னா புரியல. இந்த கொரியன் சீரீஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டியா? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த பிடிஎஸ்ஸா தெரியலையே. பொய் சொல்லாத அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. சத்தியமாக நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அதெல்லாம் என்னென்னு கூட தெரியாது. உங்களுக்கு இங்கே நைட்டு ட்ரீமில் வந்திருக்கோம் இல்லையா, ஓகே, அதெல்லாம் ரியல் மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதோ சொல்லிட்டு போகிற பிடிஎஸ்ஸா என்னது தெரியல, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் செஸ்ஸில் கை வச்சுட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரீம் வருது, ஒருவேளை இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி
நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது பாஸ்ட் லைஃப் இருக்குமா? ஆக்சிடெண்ட் ஆனவொடனே அம்மா எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்களா என்ன? யார் கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம யாரையோ லவ் பண்ணியிருக்கோம். இதை அம்மா கிட்ட கேட்டாலும் சொல்ல போகிறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லவும் மாட்டேன்றாங்க. சரி, ஓகே, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வெர்ஜின் கிடையாது. வெர்ஜினிட்டியாக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுருவோம். அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. இது பகல் இல்லையா? இந்த நேரத்தில் எஸ்கேல நைட் டைமில் ஒரு கேர்ள் அவள் நல்லா தூங்கிட்டுருக்கா. உங்களுக்கு வந்திருக்குமே இந்த ஸ்டொமக்லேயே மிடிச்சு உங்கள் பேபி இறந்த மாதிரி அந்த ட்ரீம் அந்த பொண்ணுக்கும் வருது. புரியல அவளுக்கு. கண்ணை இறுக்கமா மூடிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி. அவளுக்கே என்னன்னு தெரியல. அப்படி இருக்கு. அவள் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா படுத்துட்ருக்கா. பயந்து வேர்த்து கொட்டி சடனாக டக்குன்னு இருந்து உங்களை மாதிரி தான் உட்கார்றா. கை காலில் ஷிவர் ஆகுது. கண்ணிலேருந்து தண்ணி வருது. வேர்த்து கொட்டுது. என்னாச்சு? என்ன ட்ரீம் அது? எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ட்ரீம்லாம் வந்தது கிடையாது. என்ன இது புதுசாக இருக்கு? அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவள் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறான். இந்த நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. டாக்டர் எனக்கு டெஸ்ட் பண்ணணுமா? ஏமா என்னாச்சா? சிஸ்டில் இன்னும் பெயினாக இருக்கா? அதில் ஏதாவது டெஸ்ட் பண்ணணுமா? இல்லை டாக்டர், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் வெர்ஜினிட்டியாக இருக்கணும் இல்லையான்னு செக் பண்ணணும். உங்களே பார்க்குறான். என்ன டாக்டர் அப்படி பார்க்குறீங்க? மா பாரு, இப்போ எதுக்கு அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்க? டாக்டர் நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. ஏன் நேற்று ஏதாவது குடிச்சிட்டு யார் கூடயாவது ஸ்டே பண்ணிட்டியா? செக் பண்ணணுமா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இல்லை டாக்டர். அது எப்படி சொல்கிறது? ஏன் என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது டவுட் பட்டு இது செக் பண்ணிட்டு வர சொன்னானா? நோ டாக்டர், இது எனக்கே தெரியணும். நானே கிளியர் பண்ணிக்கணும். என்னம்மா உளர்ற? டாக்டர் ப்ளீஸ் எனக்கு செக் பண்ணுங்கள். சரி, ஓகே, இந்த கிளினிக் வராதா? அப்படியே சொல்லிவிட்டு அதுக்குன்னு ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே எழுதி கொடுத்து போ, எங்கே போய் செக் பண்ண அப்படியே சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கிளினிக்கில் தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அந்த ப்ராசஸ்லாம் அப்படி போகுது. கொஞ்ச நேரம் தான் வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நடந்ததெல்லாம் ட்ரூ மாதிரி தான் தெரியுது. ஒரு 2 hours தான். டாக்டர் உள்ளே கூப்பிட்றாங்க. வேகமாக உள்ளே போகிறீங்க. என்ன சார் செக் பண்ணிட்டீங்களா? அவங்க அந்த காப்பியை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வெஜ்ஜினோட தான் இருக்கீங்க, எதுக்கு நீங்கள் இது மாதிரி செக் பண்ணுறீங்க? வெஜ்ஜினோட இருக்கண்ணா, ஆனால் அந்த மேக்கோ அந்த பேபி இப்படி சொல்லிகிட்டே உங்கள் ஸ்டொமக்கு டச் பண்ணுறீங்க. புரியல உங்களுக்கு? என்ன தான் உங்கள் லைஃப்குள்ளே நடக்குது புரியல. வயன் என்ன பண்ணுறீங்க? இல்லை டாக்டர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். வாட்? ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம் டாக்டர், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என் பேபியை யாருன்னு தெரியல கொண்டுட்டாங்க. இது பாருங்கள், நல்லா செக் பண்ணுங்கள். நான் வெர்ஜினிட்டியாக இருக்க மாட்டேன். நாங்கள் பாருங்கள், இந்த டெஸ்ட்டுக்கு வந்த முதல் பர்சனை நீ தான். உன்னை மட்டும் தான் இந்த டெஸ்ட்டுக்கு இன்றைக்கி மட்டும் தான் நான் உன்னை ட்ரை பண்ணியிருக்கேன். புரியுதா? எங்கேருந்து கிளம்பு. பாரு, ஃபஸ்ட்டு நீ இதெல்லாம் செக் பண்ணாதா, உன் மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணு. ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த குழந்தைய கொண்டுட்டாங்க, ஃபஸ்ட்டு போய் நீ ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படியே சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுறாங்க. புரியல உங்களுக்கு? அந்த பேப்பரில் இருக்கிறதுலாம் படித்து பார்க்குறீங்க. வெர்ஜினிட்டி தான் இருக்கீங்க. ஆனால் டெய்லி எப்படி உங்களுக்கு வர அந்த ட்ரீம், அந்த மேக்கோட் புரியல உங்களுக்கு? அதோடவே நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஓகேடா, இது உங்களுக்கு புரியுதா புரியலையா, பிடிச்சிருக்கா இல்லையா? சத்தியமாக எனக்கு தெரியல. எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் போதும். பாய்.